ஹல்லேலூயா 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 இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம் சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம் தூய ஆவியே அன்பினா ஐயா வர வேண்டும் வல்லவரே நல்லவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். பாப்ரே ஷகரா சந்தினிசே வதிச்சோக்கனாசும். பின்னுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே, இந்த அதிகால வேளையிலே எங்களை இந்த இடத்திற்கு கூட்டி சேர்த்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி சுவாமி. இறை வார்த்தையை வாஞ்சியோடு கேட்க வந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறேன். இறை வார்த்தையை கொடுப்பதற்காக உன் பாதத்திலே நிற்கிற இந்த அடிமையை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினால ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய இறைச்செய்தியாக மனத்தாழ்மை உள்ளவர்களாய் இருங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசியுங்க. இளைஞர்களே, நீங்கள் முதியவர்களுக்கு பணிந்திருங்கள். ஒருவர் மற்றொருவரோடு பழகும்போது எல்லோரும் மனத்தாழ்மையை ஆடையாய் அணிந்திருங்கள். ஏனெனில் செருக்குற்றோரை கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குவார், தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இளைஞர்களே, முதியோருக்கு பணிந்திருங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவர் ஒருவரோடு பழகும் பொழுது எல்லோரும் மனத்தாழ்மையை ஆடையாய் அணிந்திருங்கள். ஆடை உங்கள் உடலை அழகுபடுத்துகிறது. அதே போல மனத்தாழ்மை உங்கள் ஆன்மாவை அழகுபடுத்துகிறது. Praise the Lord. Praise the Lord. நெஞ்சிலே செருக்குற்றோரை ஆண்டவர் சிதறடிக்கிறார். மனத்தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிறார், அவர்களுக்கு இரக்கம் காட்டுகிறார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழே உங்களை தாழ்த்துங்க. ஏற்ற காலத்துல அவர் உங்களை உயர்த்துவார். Praise the Lord. Praise the Lord. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதலாவதாக மனத்தாழ்மை உள்ளவர்கள் கீழ்ப்படிவார்கள். Praise the Lord. Praise the Lord. மனத்தாழ்மை உள்ளவர்களா நீங்க இருந்தா மட்டும்தான் உங்களால கீழ்ப்படிய முடியும். இல்லைன்னா கீழ்ப்படிய முடியவே முடியாது பிரியமானவர்களே. ஆகவே இந்த இறைச்செய்தியை நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே, மனத்தாழ்மை எனும் கிருபை எனக்கு தாரும் ஐயா. இந்த நாளிலே நான் மனத்தாழ்மை உள்ளவளாக மாறணும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் சொல்லிக்கொண்டே இந்த செய்திக்குள்ளே நம்ம கடந்து போவோம். Praise the Lord. Praise the Lord. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1-3 வரை உள்ள வசனங்களை படியுங்க. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரின் அடியாருக்கு இதுவே ஏற்புடையது. உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்பதே வாக்குறுதியை உள்ளடக்கிய முதலாவது கட்டளை. இதனால் நீ நலம் பெறுவாய், மண்ணுலகில் நீடூழி வாழ்வாய் என்பதே அவ்வாக்குறுதி. Praise the Lord. Praise the Lord. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், அவர்களை மதித்து நடங்க, மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருங்க, கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை நீங்கள் வாழுங்கள். அப்பொழுது பூரண சுகத்தோடு மண்ணுலகில் நீடூழி வாழ்வீர்கள். Praise the Lord. Praise the Lord. இந்த மண்ணுலகில் நீங்க நீடூழி வாழ ஆசைப்படுறீங்களா? ஆமா. ஆமா. என்ன செய்யணும்? பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்க. நீங்கள்
பெற்றோரை மதித்து அவர்களுக்கு பணிந்து நடந்தீங்கனாக்கும், மனத்தாழ்மை உள்ளவர்களாக நீங்கள் இருக்கிறீங்கனாக்கும், பெற்றோருடைய ஆசீர்வாதத்தோடு நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்கனாக்கும், இந்த மண்ணுலகில் நீடூழி வாழ்வீர்கள், நெடுநாட்கள் வாழ்வீர்கள், பல வருடங்கள் வாழ்வீர்கள். ஹல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. உங்களுக்கு ஒரு நோய் வந்துருச்சுன்னா அங்கலாய்க்கிறீங்க, அப்படிதானே? ஆமா. ஐயோ, இந்த நோயிலேருந்து நான் காப்பாற்றப்படுவேனா இல்லை மரித்து போவேனா தெரியலையே என்று சொல்லி பயப்படுறீங்க. அந்த மருத்துவமனைக்கும் இந்த மருத்துவமனைக்கும் ஓடுறீங்க, இந்த டாக்டரையும் அந்த டாக்டரையும் பார்க்க ஓடுறீங்க. ஆனால் வேதவசனம் என்ன சொல்லுது தெரியுமா? நீ நீடூழி வாழ ஆசைப்பட்டினாக்கா உன் அப்பா அம்மாவை மதிச்சு நட. ஹல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. தொடக்க நூல் 17வது அதிகாரம் 1லிருந்து 8 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்க. அபிரகாம் 99 வயதாக இருந்த பொழுது ஆண்டவர் அவருக்கு காட்சியில் தோன்றி அவர் இப்படியாக சொல்கிறார், அபிரகாமே, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு பணிந்து நடந்து மாசற்றவனாய் இருந்தால் உன்னை பெருங்குடியாய் பெருகச் செய்வேன், உன்னையும் உன் வழிமரபினரையும் ஆசீர்வதிப்பேன், உனக்கும் உன் வழிமரபினருக்கும் நான் கடவுளாக இருப்பேன், உன் வழிமரபினருக்கு கானான் தேசத்தை உரிமை சொத்தாக்குவேன் என்று சொல்கிறார். Praise the Lord. Praise the Lord. அபிரகாம் ஆண்டவருக்கு முன்னால பணிந்து நடந்து மாசற்றவராக இருந்தார். ஆகவே ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றினார். அபிரகாமை பெருங்குடியாக பெருகச் செய்தார். அபிரகாம் கூடவும் அவருடைய வழிமரபினர் கூடவும் அவர் கூடவே இருந்தார். அவர்களுக்கு ஆண்டவராக இருந்தார். அவர் வாக்களித்தபடியே இஸ்ராயேல் மக்களுக்கு கானான் தேசத்தை உரிமை சொத்தாக கொடுத்தார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு பணிந்து நடந்து நீங்கள் மாசற்றவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நிலத்தின் கனியையும் வயிற்றின் கனியையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுப்பார். உங்களை பெருங்குடியாக பெருகச் செய்வார். உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். நீங்கள் போகும் பொழுதும் வரும் பொழுதும் உங்களை ஆசீர்வதிப்பார். பலர் முன்னிலையில் உங்களை எடுத்து நிறுத்துவார். பிரியமான உங்களையும் உங்களுக்குரிய எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வாதமாக்குவார். நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடங்க. அப்ப ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறாரா இல்லையா என்று பாருங்கள். ஹல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடந்த ஈசாக்கையும் யாக்கோபையும் யோசேப்பையும் ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதித்து உயர்த்தியது போல உங்களையும் உயர்த்துவார். Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நீங்கள் ஏராளம் படிச்சிருக்கலாம். பட்டம், பதவி, பெயர், புகழ் என்று ஏராளம் ஏராளம் வசதிகளோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இருந்தாலும் உங்கள் பெற்றோரை நீங்கள் மதித்து நடங்குங்க. உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்க. ஏராளம் ஏராளம் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வந்து சேரும். ஆமென். Amen. Praise the Lord. Praise the Lord. சீராக் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே இப்படியாக சொல்லப்படுகிறது, சொல்லாலும் செயலாலும் உங்கள் பெற்றோரை மதியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு ஆண்டவரின் ஆசி கிடைக்கும். ஹல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, உங்கள் பெற்றோரை அன்பு செய்யுங்க. உங்கள் பெற்றோரை மதித்து நடங்க. உங்கள் பெற்றோருடைய தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுங்க. பெற்றோரை வேலைக்காரர்களை போல நடத்தாதீங்க. மேட்டிமையான, இழிவான, கேவலமான வார்த்தைகளை சொல்லி உங்கள் பெற்றோரை திட்டாதீங்க. அடித்து உதைச்சி கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளாதீங்க. அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வந்தாக்கும் அது உங்களுக்கு சாபமாக மாறும். நல்லா கேளுங்க, பெற்றோருடைய கண்ணீர் உங்களுக்கு எதை கொண்டுட்டு வரும்? சாபத்தை கொண்டு வரும். ஆகவே அச்ச நடுக்கத்தோடு பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க. அவருடைய வார்த்தைக்கு பணிந்து நடங்க. ஒரு நாளும் பெற்றோரை எதிர்த்து பேசாதீர்கள். பெற்றோரை ஏமாற்றாதீர்கள். பெற்றோருக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள். திருடாதீர்கள். பொய் சொல்லாதீர்கள். மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஒரு முறை ஒரு தம்பதியர் என்கிட்ட வந்தாங்க. அவங்க இப்படியாக சொன்னாங்க, சிஸ்டர், எங்கள் வீட்டில் சந்தோஷமே கிடையாது. கைக்கு எட்டுறது வாய்க்கு எட்ட மாட்டேங்குது. துன்பத்துக்கு மேலே துன்பம்,
கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம், நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம். இது எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களுக்கு திருமணமாகி 10 ஆண்டுகள் ஆயிற்று, குழந்தை பாக்கியம் கிடையாது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி வேதனையோடு சொன்னாங்க. அப்போது நான் கேட்டேன், உங்களுக்கு அப்பா அம்மா உண்டா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் சிஸ்டர் இருக்கிறாங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. அப்பா அம்மாவை நீங்கள் எப்போயாவது அடித்தது உண்டா, எப்போவாவது திட்டுனது உண்டா, உங்களால் உங்கள் அப்பா அம்மா கண்ணீர் வடிச்சிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டேன். உடனே அந்த ஆள் தலையை கீழே கவுந்துக்கிட்டார். அவர் கொஞ்சம் நேரம் சென்று சொன்னார், எனக்கு கொஞ்சம் கோவம், அப்பப்போ நான் அடிக்கிறது உண்டு சிஸ்டர், திட்டுறது உண்டு சிஸ்டர் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு குழந்தை வேணும்னாக்கும் நான் சொல்கிறபடி செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். சொல்லுங்க சிஸ்டர், என்ன சொன்னாலும் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நான் சொன்னேன், நேராக உங்கள் அப்பா அம்மாட்ட போய் அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க, அதுக்கு பிறகு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, நிச்சயமாக உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும் என்று சொல்லி அனுப்பினேன். பிரியமானவர்களே, 1 வருஷம் சென்ற பிறகு அவங்க வந்தாங்க, ஒரு குழந்தையோடு வந்தாங்க. நான் மறந்துட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, சிஸ்டர் 1 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் சொன்னீங்களே எங்கள் அப்பா அம்மாட்ட மன்னிப்பு கேளுங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னீங்களே, ஏதோ அந்த ஆசீர்வாதம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான பெண் குழந்தையை காட்டினாங்க. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா, குழந்தை பாக்கியம் வேணுமா, நிம்மதியான வாழ்க்கை வேணுமா, சந்தோஷமான வாழ்க்கை வேணுமா, உங்கள் பிள்ளைங்க நல்லா படிக்கணுமா, உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் முன்னேறணுமா, உங்கள் அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறங்க, அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடங்க. அப்போ ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறந்து கொண்டு இடங்கொள்ளாத மட்டும் ஆசீர்வாதங்களை உங்கள் மேலே கொட்டுவார். ஆமென். Amen. Praise the Lord. Praise the Lord. நீதிமொழி 28வது அதிகாரம் 24வது வசனத்தை படியுங்க. பெற்றோரின் பொருளை திருடிவிட்டு அது குற்றமில்லை என்று சொல்கிறவன் கொள்ளைக்காரரை விட கேடுகட்டவன். Praise the Lord. Praise the Lord. பெற்றோரின் பொருளை திருடுவதும், அவர்களுடைய சொத்தை அபகரிப்பதும், அவர்களுடைய பெயரை கெடுப்பதும் கேவலமான செயலுங்க. இப்படிப்பட்ட செயல்களை செய்கிறவங்க கொள்ளக்காரனை விட மோசமானவங்கன்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நீங்கள் உழைச்சி சேர்க்காத சொத்துக்கு, நீங்கள் உழைச்சி சேர்க்காத பணத்துக்கு ஏங்கங்க ஆசைப்படுறீங்க? ஏன் அப்பாவுடைய சொத்தை அபகரிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க? உங்களை படிக்க வச்சுட்டாங்கல்ல, உங்களை ஒரு நிலையில் நிறுத்திட்டாங்கல்ல, பிறகு நீங்கள் உழைச்சி உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்க. பிரியமானவர்களே, அற்ப சொத்துக்காகவும் அற்ப பணத்துக்காகவும் பெற்றோரை கொலை செய்கிற பிள்ளைகளை கூட நான் பார்த்துருக்குறேன். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னாக்கும் உங்கள் பெற்றோருக்கு பணிஞ்சிருங்க. வயசான காலத்தில் பிள்ளைகள் பெற்றோருக்கு ஊன்றுகோலாக இருக்க வேண்டிய நேரத்தில் பெற்றோரை அடிக்கிறதும் உதைக்கிறதும், அவர்களை துன்பப்படுத்துகிறதும், அவருடைய சொத்தை அபகரிக்கிறதும், அவர்களை கேவலமாக நடத்துகிறதும், இப்படிப்பட்ட செயல்களை நீங்கள் செய்கிறீங்கனாக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குமாங்க? இருக்காது. பேராசை பிடிச்சி உங்கள் பெற்றோரை கொலை செஞ்சிடாதீங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்றென்றுமாக உங்களோட இருக்கணும்னாக்கும் உங்கள் பெற்றோருக்கு பணிஞ்சு நடங்க, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருங்க. அப்பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மீது தங்கும். Praise the Lord. Praise the Praise the Lord. எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும். அவர்களுக்கு 2 பிள்ளைங்க. அந்த 2 பிள்ளைங்களையும் நல்லா படிக்க வச்சாங்க. 2 பேரும் அரசாங்க உத்தியோகத்தில் ஓஹோன்னு இருக்கிறாங்க, கை நிறைய சம்பளம் வாங்குறாங்க. சமீபத்தில் 2 பேரும் அப்பா அம்மாட்ட வந்து இப்படியாக கேட்டாங்களாம், எங்களுக்கு சொத்தை பிரித்து கொடுங்க, சரிபாகமாக போட்டு பிரித்து கொடுங்க, உங்களை நாங்கள் கவனிச்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ இந்த அப்பா என்ன சொன்னாராம், நாங்கள் இறந்த பிறகு நீங்கள் பிரித்து எடுத்துக்கிறோங்க, இப்போ பிரித்து தர முடியாது அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த 2 பையன்களும் என்ன செஞ்சுருக்காங்க தெரியுமா? அப்பா அம்மாவை போட்டு அடின்னு அடித்து குற்றுயிராக போட்டுட்டு, இனி உங்கள் முகத்தில் நாங்கள் விழிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். Praise the Lord. Praise the Lord. பிள்ளைகளை பெற்று வளர்த்ததுக்கு கிடைச்ச பரிசை பாருங்க. பிரியமானவர்களே, பிள்ளைகளே, மீண்டும் மீண்டுமாக சொல்கிறேன், உங்கள் பெற்றோருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னாக்கும், கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னாக்கும், இந்த பூமியில் நெடுநாள் வாழ நீங்கள் ஆசைப்படுறீங்கனாக்கும், உங்கள் பிள்ளைகள் உங்களை கடைசி காலத்தில் கவனிச்சுக்கிறணும்னு சொல்லிட்டு நீங்கள் விரும்புனீங்கனாக்கும், இன்றைக்கு உங்கள் பெற்றோர் முன்னால் மண்டியிடுங்க, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க, அவர்களை நல்லா கவனிச்சுக்கிறங்க. அப்போது ஆசீர்வாதம் உங்கள் மேலே தங்கும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. சீராக் 7ஆம் அதிகாரம்
23 25 வரை உள்ள வசனங்களை படியுங்க. உனக்கு பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு நற்பயிற்சி அளி, இளமை முதலே பணிந்திருக்கச் செய். உனக்கு பெண் பிள்ளைகள் இருந்தால் அவர்களது கற்பில் அக்கறை காட்டு. அவர்களுக்கு மிகுதியாக செல்லம் கொடுக்காதே. உன் மகளுக்கு திருமணம் செய்து வை. உன் தலையாய கடமையை செய்தவன் ஆவாய். அறிவு கூர்மை படைத்தவருக்கே உன் மகளை மனம் முடித்து கொடு. Praise the Lord. Praise the Lord. பிரியமான பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளுக்கு மனத்தாழ்மை இருக்கும்படியாக மனத்தாழ்மையை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். Praise the Lord. Praise the Lord. அவர்களுடைய ஆன்ம காரியங்களிலே அக்கறை உள்ளவர்களாக இருங்கள். இன்னைக்கு பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க? பிள்ளைகளை காலையில் டியூஷனுக்கு அனுப்பணும், சாயந்தரம் டியூஷனுக்கு அனுப்பணும், அதுக்கடுத்து கராத்தே ப்ராக்டிஸ்க்கு அனுப்பணும், அதுக்கடுத்து டான்ஸ் ப்ராக்டிஸ்க்கு அனுப்பணும், அதுக்கடுத்து என்னென்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குதோ அது எல்லாவற்றிற்கும் அனுப்ப வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். பிரியமான பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளுடைய ஆன்ம நலனிலே நீங்கள் அக்கறை உள்ளவர்களாக இருங்கள். அவர்களுக்கு முன்மாதிரியான பரிசுத்தமான வாழ்க்கை வாழுங்கள். நீங்கள் முன்மாதிரியை காட்டுங்க. நீங்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து காட்டுங்க. உங்களுக்கு பெற்றோர் இருந்தாக்கும் அவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடங்க. நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதை உங்கள் பிள்ளைகள் பார்க்கும் பொழுது அவர்கள் உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஜபத்திலும் தபத்திலும் உபவாசத்திலும் வேத வாசிப்பிலும் நிலைத்திருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியை காட்டுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. அப்பா அம்மா ஜெபிக்க மாட்டீங்க, அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருப்பீங்க. நான் பிஸியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு டீ கடையில் போய் உட்காருவீங்க. ஏன் நான் தான் வெளியில் போயிட்டு வர்றேன், நீ பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு ஜெபிடி அப்படின்னு சொன்னாக்க மூத்தவன் என்ன செய்வான்? அவன் அப்படியே எழுந்திரிச்சு அங்கிட்டு போயிடுவான். ரெண்டாவது ஆள் என்ன செய்வான்? அவன் இந்த பக்கம் போயிடுவான் விளையாடுறதுக்கு. மூணாவது ஆள் என்ன செய்யும்? எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு போயிடும். காரணம் என்ன? அப்பாவே முன்மாதிரி காட்டிட்டு வெளியில் போயிட்டார். அப்படி தானே? குடும்ப ஜெபம்னா எப்படி இருக்கணுங்க? அப்பா அம்மா பிள்ளைகள் எல்லோரும் ஒன்றா இருக்கணும். இன்றைக்கி குடும்ப ஜெபமே இல்லாமல் போயிடுச்சு. உங்கள் பிள்ளைங்க என்ன செய்யும்? நீங்கள் ஜெபித்தா தானே நீங்கள் ஜெபிக்கிறத பார்த்துக்கிட்டு இருந்துட்டு பிள்ளை தானாக வந்து உட்காரும். ஆக பிரியமான பெற்றோரே, உங்கள் ஜெபத்தினால பிள்ளைகளுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஒரு நாளும் பிள்ளைகளுக்கு அதிகமான செல்லம் கொடுக்காதீங்க. அடித்து வளர்க்க வேண்டிய நேரத்தில் அடித்து வளர்க்கணும், கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்கணும், தண்டிக்க வேண்டிய நேரத்தில் தண்டிக்கணும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இன்றைக்கி என்ன நடக்குதுனாக்கும் ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணு. அப்படி தானே? இன்றைக்கி அநேக பெற்றோர் என்கிட்ட வந்து சொல்கிறது என்னன்னாக்கும், பிள்ளைகளை திட்டுறதுக்கு பயமாக இருக்குது சிஸ்டர், பிள்ளைகளை அடிக்கிறதுக்கு பயமாக இருக்குது சிஸ்டர், ஏதாவது நடந்து போச்சுன்னா என்ன செய்கிறது சிஸ்டர், ஒன்றே ஒன்று வச்சுருக்கிறேன், கண்ணே கண்ணேன்னு வச்சுருக்கிறேன், அதுவும் இல்லைன்னா நான் என்ன செய்வேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஏராளம் பெற்றோர்கள் என்னிடம் சொல்கிறார்கள். ஞானியானவர் என்ன சொல்கிறான்னு பாருங்க. சீராக் 16:3 என்ன சொல்கிறான்னு பாருங்க. இறை பற்றில்லாத பிள்ளைகளை பெறுவதை விட பிள்ளையின்றி இருப்பது நலம் என்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இறைப்பற்று இல்லாத பிள்ளைகள் உங்களுக்கு இருக்கிறத விட பிள்ளையே இல்லாமல் இருக்கிறது எவ்வளவோ நல்லது என்று சொல்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, பிள்ளைகளை தண்டிக்கிறதுக்கு பயப்படாதீங்க, அடிக்கிறதுக்கு பயப்படாதீங்க. அடி உதவுறது மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. சுருக்கமாக சொல்லணும்னாக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வேதம் வாசிக்க கற்றுக் கொடுங்க, வேதம் வாசித்து ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. ரெண்டாவதாக மனத்தாட்சியோடு இருக்க கற்றுக் கொடுங்க. அப்பொழுது உங்கள் குடும்பம் செழிக்கும். ஹல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே, கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும், பிள்ளைகள் பெற்றோருக்கும், மருமகன் மாமன் மாமியாருக்கும் பணிந்து நடங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிக்க கரத்தின் கீழே உங்களையே தாழ்த்துங்க. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார். அப்பொழுது நீரோடையோரம் நடப்பட்ட, வாய்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்ட கனிதரும் மரம் போல நீங்கள் செழிப்பாக இருப்பீர்கள். எத்தனை துன்பங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், வேதனைகள் வந்தாலும் உங்களை அசைக்கவே முடியாது. ஆமென். 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 ஹல்லேலூயா. அல்லேலூயா. 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 வாய்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்டு
கனிதரும் மரமாய் வளர்வார்கள். வாய்க்காலின் ஓரத்தில் நடப்பட்டு கனிதரும் மரமாய் வளர்வார்கள். கோடை காலத்தில் பயமில்லை, வறட்சி வந்தாலும் கவலை இல்லை. கோடை காலத்தில் பயமில்லை, வறட்சி வந்தாலும் கவலை இல்லை. எப்போ கடவுளுக்கு கீழ்ப்பணிந்து நடக்கும் பொழுது. Praise the Lord. Praise the Lord. மனத்தாட்சி உள்ளவர்களாக கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நீங்க கோடை காலத்தை பத்தி கவலைப்பட தேவையில்லை, வறட்சி காலத்தை பத்தி கவலைப்படவும் தேவையில்லை. ஆமென். Amen. Praise the Lord. Praise the Lord. முதலாவதாக மனத்தாட்சி உள்ளவர்கள் கீழ்ப்படிந்து நடப்பார்கள் என்று பார்த்தோம். இப்பொழுது இரண்டாவதாக மனத்தாட்சி உள்ளவர்கள் கடந்த கால வாழ்க்கையை மறக்கவே மாட்டார்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இணைச்சட்டம் 8ஆம் அதிகாரம் 12 14 வரை உள்ள வசனங்களை படியுங்க. நீங்கள் உண்டு நிறைவு கொள்ளும் போதும் அழகிய வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உங்கள் ஆடு மாடுகள் பழுகும் போதும் வெள்ளியும் பொன்னும் உங்களுக்கு மிகுதியாகும் போதும் உங்களுக்கு உள்ளதெல்லாம் பெருகும் போதும் நீங்கள் நெஞ்சில் செருக்குற்று அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. நீங்கள் உண்டு நிறைவடையும் பொழுது எகிப்து நாட்டில் நீங்கள் பட்ட பாடுகளை மறந்துடாதீங்க. எகிப்து நாட்டில் இருந்து கானான் தேசம் வரைக்கும் உங்களை கூட்டிக் கொண்டு வந்த கடவுளை மறந்து விடாதீர்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, இப்பொழுது நீங்கள் பணம், பட்டம், பதவி, பெயர், புகழ், வாழ்க்கை வசதிகளோடு இருக்கிறீர்கள் என்றால் நெஞ்சிலே செருக்குற்று கடந்த கால வாழ்க்கையை மறந்து விடாதீர்கள். ஒரு காலத்தில் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இருந்ததை மறந்துடாதீங்க. ஒரு காலத்தில் உடுத்திக்கிட்டு போகிறதுக்கு உடை இல்லாமல் இருந்ததை மறந்துடாதீங்க. ஒரு காலத்தில் படுக்க இடம் இல்லாமல் இருந்ததை மறந்துடாதீங்க. உங்கள் கையில் பணம் இல்லை என்பதற்காக உங்கள் உற்றார் உறவினர்களும் நண்பர்களும் குடும்ப நபர்களும் கூட உங்களை தன்னந்தனியாக ஒதுக்கி தள்ளியதை மறந்துடாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்தி இருக்கிறாருனாக்கா அவருக்கு நன்றி சொல்லுங்க. மனத்தாட்சி உள்ளவர்களாக இருங்க. ஏழைகளையும் அனாதைகளையும் அகதிகளையும் கைவிடப்பட்டவர்களையும் ஆதரியுங்க. அவர்களுக்கு உதவி செய்யுங்க. ஒரு நாளும் நெஞ்சிலே அவர்களாக அவர்களை உதறி தள்ளாதீர்கள். Praise the Lord. Praise the Lord. உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவர்களையும் உங்கள் கம்பெனியில் வேலை செய்கிறவர்களையும் உங்கள் கூட வேலை செய்கிறவர்களையும் அன்பு செய்யுங்க. பிரியமானவர்களே, அவர்களை ஒரு நாளும் வாட்டி வதைக்காதீர்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்கள் கூட இருப்பார், உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை ஒரு நாளும் மறக்கக்கூடாதுங்க. யாருக்கெல்லாம் மனத்தாட்சி இருக்கிறதோ அவர்கள் ஒரு நாளும் கடந்த கால வாழ்க்கையை மறக்கவே மாட்டார்கள். நெஞ்சிலே மேட்டிமையோடு வாழ மாட்டார்கள். Praise the Lord. Praise the Lord. நடந்த ஒரு நிகழ்வை சொல்கிறேங்க. ஒரு விதவை தாய் தன்னுடைய ஒரே மகளை கூட்டிக்கிட்டு என்கிட்ட வந்தாள். அவங்க எப்படியாக சொன்னாங்க, இவன் எனக்கு ஒரே மக, கல்யாண வயசு ஆயிடுச்சு, பணம் கிடையாது, திருமணம் செய்து கொடுக்க வசதி கிடையாது. சிஸ்டர், ஏதாவது உதவி செய்யுங்க சிஸ்டர், எப்படியாவது இந்த பெண்ணுக்கு ஒரு திருமணம் எடுக்கணும் சிஸ்டர். இவளை ஒரு மனுஷன்ட்ட பிடிச்சி கொடுத்துட்டாக்கும் நான் நிம்மதியாக மறித்து போவேன் என்று சொல்லி ஏராளம் கண்ணீர் வடித்து அந்த அம்மா அழுதாங்க. நான் சொன்னேன், நீ கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணுமா? நானும் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் நல்ல காரியங்களை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டேன். பிரியமானவர்களே, அதே வாரத்தில் வெளிநாட்டில் வேலை செய்கிற வாலிபன் ஒருவன் என்னை பார்க்குறதுக்காக வந்தான். அவன் ஜெப உதவிக்காக வந்தான். அப்பொழுது நான் இந்த பெண்ணை பற்றி சொன்னேன். அந்த மனிதனும் மிகுந்த மகிழ்ச்சியோடு, சிஸ்டர், ஒரு ஏழை பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்குறதுனா அதை விட சந்தோஷம் எனக்கு வேறு எதுவும் இல்லை சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். பிரியமானவர்களே, ஒரு 2-3 மாதங்கள் சென்ற பிறகு எனக்கு இப்படியாக செய்தி வருது. சிஸ்டர், அந்த பொண்ணு மாமன் மாமியாரை படாத பாடுபடுத்துது சிஸ்டர்.
அவர்களுக்கு ஒழுங்காக சாப்பாடு கூட கொடுக்க மாட்டேங்க சிஸ்டர் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஒரு நாள் டவுனில் நின்றுக்கிட்டு இருக்கும்பொழுது துணிக்கடையில் இருந்து இந்த பெண்ணுடைய அம்மாவும் இந்த பெண்ணும் கீழே இறங்கி வந்தாங்க. ஒரு நிமிஷம் நான் அப்படியே திகைச்சு போயிட்டேன். இவங்களா அன்னைக்கு நம்மள்கிட்ட வந்து நின்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு. 2 பேரும் பட்டு புடவை கட்டியிருக்கிறாங்க, கையில் தங்க வளையல், கழுத்தில் செயின், அப்படி ரொம்ப கம்பீரமாக நடந்து வராங்க. என்னைய பார்த்தோன்னே, என்ன சிஸ்டரே எப்படி சோமா அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒரு நிமிஷம் அப்படியே அதிர்ந்து போயிட்டேன். அன்றைக்கு ஒரு நாள் வந்து, நீங்கள் தான் சிஸ்டர், உங்களை விட்டால் எனக்கு வழியே இல்லை சிஸ்டர், எப்படியாவது சிஸ்டர் எப்படியாவது சிஸ்டர்னு இந்த 2 பக்கம் ஓடின கண்ணீர் எங்கே கடந்த கால வாழ்க்கையை மறந்தாச்சு. பிரியமானவர்களே, நான் என்ன செஞ்சேன், ஆஹா இந்த அம்மா தானே அந்த அம்மான்னு சொல்லிட்டு பின்னாலே ஓடுறேன். ஓடி போய் அம்மா நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகளை பார்த்து, மகளே நீ கொஞ்சம் மாமியாரை அன்பாக வச்சுக்கம்மா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இந்த தாய் என்ன சொன்னா தெரியுமா, நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை இழுத்துட்டு போயிடுச்சு. பிரியமானவர்களே, இதுக்கு பேர் தான் மேட்டிமை, இதுக்கு பேர் தான் அகங்காரம், இதுக்கு பேர் தான் செருக்கு. நெஞ்சிலே செருக்குற்றவரை ஆண்டவர் சிதறடிப்பார். பிரியமானவர்களே, உடைய கடந்த கால வாழ்க்கையை ஒரு நாளும் மறக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை படியுங்க. உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை அடக்கி ஆளாமல் மந்தைக்கு முன்மாதிரியாயிருங்கள். தலைமை ஆயர் வெளிப்படும் போது அழியா மாட்சியுள்ள முடியை பெற்றுக்கொள்வீர்கள். பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரியமான இறை ஊழியர்களே, உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தையை வாட்டி வதைக்காதீங்க. பிரியமானவர்களே, அவர்களுக்கு முன்மாதிரியான வாழ்க்கை நீங்கள் வாழுங்கள், மனத்தாழ்மை உள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கள். ஒரு காலத்தில் நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருந்தீங்க, ஆண்டவர் உங்களை கூப்பிட்டு உங்களை அபிஷேகம் பண்ணி, இந்தா என் மந்தையை நீ பாதுகாத்துக்கொள் என்று ஒரு மந்தையை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாருனாக்கும், ஒரு சபையை உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்கனாக்கும், அந்த சபையை ஆட்டி படைக்கக்கூடாது, வாட்டி வதைக்கக்கூடாது. மனத்தாழ்மை உள்ளவங்களாக இருங்க. கடந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, நீங்கள் எங்கே இருந்தீங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் உங்களை எடுத்துகிட்டு வந்து அபிஷேகம் பண்ணார், அதை நீங்கள் ஒரு நாளும் மறக்கவே கூடாது. பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. யோவான் 13ஆவது அதிகாரம் 13 15 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்க. ஆண்டவரும் போதகருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையே தாழ்த்தி தன் சீடர்களுடைய காலடிகளை அவர் கழுவினார். அதற்கு பிறகு தன் சீடர்களை பார்த்து, ஆண்டவரும் போதகருமான நான் உங்களுடைய காலடிகளை கழுவினேன் என்றால், நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டியது போல நீங்களும் பிறருக்கு செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரியமான இறை ஊழியர்களே, நீங்கள் பிறருக்கு ஊழியம் எப்படி செய்யணுமா, மனத்தாழ்மையோடும் பரிசுத்த உள்ளத்தோடும் தெய்வ பயத்தோடும் செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. ஹல்லேலூயா, Hallelujah. இறை வார்த்தையை மக்கள் வயிறார உண்ணும்படி நீங்கள் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். ஜீவ தண்ணீரை, பரிசுத்த ஆவி என்னும் ஜீவ தண்ணீரை மக்கள் தாகம் தனிய குடிக்கும் மட்டும் நீங்கள் கொடுக்க வேண்டும். பரிசுத்தம் என்னும் ஆடையையும் மனத்தாழ்மை என்னும் ஆடையையும் மக்கள் உடுத்தி கொள்ள கொடுக்க வேண்டும். பிரியமான இறை ஊழியர்களே, மக்கள் வயிறார உண்ண இறை வார்த்தையை உங்களால் கொடுக்க முடியவில்லை என்றால், மக்கள் தாகம் தனிய குடிக்க பரிசுத்தாவி எனும் தண்ணீரை உங்களுக்கு கொடுக்க முடியவில்லை என்றால், உடுத்திக்கொள்ள பரிசுத்தம் என்னும் ஆடையையும் தாழ்மை என்னும் ஆடையையும் உங்களால் கொடுக்க முடியவில்லை என்றால், நீங்கள் இறை ஊழியம் செய்ய தகுதியற்றவர்கள் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே பிரியமானவர்களே, மனத்தாட்சியோடு ஆண்டோடைய பாதத்தில் மண்டியிடுங்க. தகப்பனே, இறை வார்த்தையை அறிந்து கொள்ள, இறை வார்த்தையை கற்றுக்கொள்ள, இறை வார்த்தையை வாசித்து 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 என்னை நிரப்பிக்கொள்ள, வேதத்தில் உள்ள ரகசியங்கள் எல்லாவற்றையும் நான் அறிந்து கொள்ள எனக்கு ஆசீர்வாதம் தாரும் ஆண்டவரே, என் அகக்கண்களை திறந்து விடும் ஆண்டவரே என்று சொல்லி செபிங்க. என்னை அபிஷேகியும் ஆண்டவரே என்று சொல்லி தாழ்மையோடு செபிங்க. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்கள்கிட்ட இல்லைனாக்கும், இயேசுவே ஆண்டவர் என்று கூட உங்களால் சொல்ல முடியாது என்று பரிசுத்த பவுல் சொல்கிறார். அப்படி இருக்க எப்படிங்க உங்களால் மக்கள் வயிறார உண்ண இறைவார்த்தையும் தாகந்தனிய குடிக்க பரிசுத்த ஆவியையும் உங்களால் கொடுக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஊழியத்தின் பாதையிலே
ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள் என்றால் அச்ச நடுக்கத்தோடு மனத்தாழ்மையோடு மக்களுக்கு ஊழியம் செய்யுங்கள். உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி வழி நடத்துங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு நாளும் பக்தி மார்க்கத்திற்கோ பாரம்பரியத்திற்கோ சடங்காச்சாரங்களுக்கோ மூட நம்பிக்கைகளுக்கோ சிலை வழிபாடுகளுக்கோ வெற்று தெய்வ வழிபாடுகளுக்கோ சாத்தான் வழிபாடுகளுக்கோ இட்டு செல்லாதீர்கள். ஆண்டவரை நோக்கி மாத்திரம் வழி நடத்துங்கள். ஹல்லேலூயா. 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 உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பணியை செம்மையாக செய்யுங்கள். ஏராளம் ஏராளம் ஆத்துமாக்களை அறுவடை செய்யுங்கள். அப்பொழுது தலைமை ஆயர் வரும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது உங்களுக்கு நித்திய கிரீடத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. 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 பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை இறை ஊழியத்திற்கு அழைத்த பொழுது அச்ச நடுக்கத்தோடும் மனத்தாழ்மையோடும் கடந்து வந்தீர்கள். ஆண்டவரே, இதோ இருக்கிறேன், என்னை அனுப்பும் உமது பணிக்காக அப்படின்னு சொன்னீங்க. அப்படிதானே? ஆண்டவரும் உங்களை நம்பி உங்களுக்கு முப்பெரும்பணியை கொடுத்தார். ஏன்னா அந்த பணி முதலாவதாக அவரோடு இருக்க, 2ஆவதாக அதிமிக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்ற, 3ஆவதாக பிசாசு கூட்டத்தை ஓட்ட. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவரோடு இருக்க என்றால் ஜெபத்தில் அவரோடு இருக்கணுங்க. இரவும் பகலும் வேத வசனம் வாசித்து அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கணும். ஒரு சீடன் குருவை போல மாறும் வரைக்கும் அவர் பாதத்தில் அமர்ந்திருக்கணும். எனக்கு நேரம் இல்லை, எனக்கு வேலையோ வேலை என்று ஒரு இறை ஊழியன் சொல்கிறார் என்றால் அவருக்கு இறை ஊழியராக இருக்க தகுதியே கிடையாது. Praise the Lord. Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே, ஜெபம் மிக 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 முக்கியம். ஒரு ஊழியனுக்கு இருக்க வேண்டிய மகா பெரிய ஆயுதம் என்னவென்றால் ஜெபம். ஆண்டவருடைய பாதத்தில் அமருங்க, இறை பிரசன்னத்தில் அமருங்க, மணிக்கணக்காக அமருங்க. அப்போ ஆண்டவர் பேசுவார். எங்கே போகணும், என்ன சொல்லணும், எதை கற்றுக் கொடுக்கணும், என் மக்களை எப்படி வழி நடத்தணும் என்கிற எல்லா ரகசியங்களையும் அவர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். அவருடைய பாதத்தில் அமரலைனாக்கும் யார் உங்களுடைய இருதயத்தில் இருந்துக்கிட்டு பேசுவான்? சாத்தான் உங்க இருதயத்தில் உட்கார்ந்துக்கிட்டு பேசுவான். Praise the Lord. Praise the Lord. 2ஆவதாக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும். அதற்காக தான் அழைச்சிருக்காரு. இன்னைக்கு அநேகர் என்கிட்ட சொல்றது உண்டு, கல்விப்பணி வழியாகவும் மருத்துவ பணி வழியாகவும் சமுதாய பணி வழியாகவும் நாங்கள் நற்செய்தி பணியை செய்கிறோம் என்று. பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை அப்படி அழைக்கலைங்க. ஏங்க நீங்கள் வாங்க, வந்துட்டு கல்விப்பணி வழியாக நற்செய்தியை பறைசாற்றுங்க, மருத்துவ பணி வழியாக நற்செய்தியை பறைசாற்றுங்க என்று சொல்லலை. நீ வா, நற்செய்தியை பறைசாற்று, அவ்வளோதான். திட்டமும் தெளிவுமாக சொல்லிட்டாரு. நம்முடைய பணி மேசையில பணி செய்கிறது அல்லங்க, நற்செய்தியை பறைசாற்றுறது. ஹல்லேலூயா. Hallelujah. கேட்க செவி உள்ளவன் கேட்கட்டும், புத்தி உள்ளவன் புரிந்து கொள்ளட்டும். ஹல்லேலூயா. 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 3ஆவதாக சாத்தானை ஓட்டுகிற வல்லமையை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். இன்னைக்கு ஏராளமான மக்கள் பேபிசாசு பில்லி சூனிய கட்டுகளுக்கு அடிமைப்பட்டு விடுதலைக்காக மந்திரவாதிகிட்ட போறாங்க. பார்த்துருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? இல்லையா? ஹல்லேலூயா. Hallelujah. மந்திரவாதிகிட்ட ஓடுறாங்க. எங்களுக்கு விடுதலை வேணும், எங்களுக்கு செய்வன கட்டு, எங்களுக்கு பிசாசு தொல்லை என்று. பிரியமானவர்களே, இந்த இந்தியாவில் லட்சம் லட்சம் லட்சக்கணக்கான இறை ஊழியர்கள் இருக்கிறாங்க. அத்தனை இறை ஊழியர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல பிசாசை ஓட்டுனாக்கும் இன்னைக்கு எல்லா மக்களும் விடுதலையை பெற்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே ஆண்டவர் என்கிற சத்தியத்தை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். இறை ஊழியர்களே, நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? மனத்தாட்சியோடு இன்றைக்கு ஆண்டவருடைய பாதத்தில் மண்டியிடுங்க. நீங்கள் செய்ய தவறிய எல்லா செயல்களையும் எல்லா பணிகளையும் இன்றைக்கு ஆரம்பிங்க. ஆண்டவரே, உன் பாதத்தில் அமர்ந்து நான் ஜெபிப்பேன் ஐயா, இறை வார்த்தை வல்லமையோடு பறைசாற்றுவேன் ஆண்டவரே, பிசாசை ஓட்டுவேன் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய பாதத்தில் மண்டியிட்டு தாட்சியோடு மண்டியிட்டு ஆண்டவர் அருளுக்காக கெஞ்சுங்க. ஆண்டவரே, என்னை நீ இதுக்காகத்தான் ஆண்டவரை அழைச்சிருக்கிறேன், நான் மறந்துட்டேன் ஆண்டவரே, நான் எதுக்காக உள்ளே வந்தேன், எதுக்காக இந்த பணிக்கு வந்தேன், ஊழியனாக இருக்கிறக்காக எதுக்காக வந்தேன்னு சொல்லி நான் மறந்துட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னியும், இப்பொழுது எடுத்து நிறுத்தம் என்று சொல்லி செபியுங்க. ஹல்லேலூயா. Hallelujah. பிரியமான இறை ஊழியர்களே,
நீங்கள் இறை ஊழியர் செய்வதற்காக கடந்து வந்தீங்க. இதோ நான் இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை அனுப்பும் என்று சொல்லி வந்தீங்க. வருடங்கள் பல கடந்து ஓடின. பட்டம், பதவி, பெயர், புகழ் எல்லாம் சேர்ந்துச்சு. அழைத்த அழைப்பின் மேன்மையை உணராமல், அழைப்பின் மேன்மையை உதாசீனப்படுத்தி, அழைத்தவரையும் உதாசீனப்படுத்தி, நெஞ்சிலே மேட்டிமை உள்ளவர்களாக, செருக்குள்ளவர்களாக, பண வெறிக்கம், பதவி வெறிக்கம், ஜாதி வெறிக்கம், குடிக்கம், காம வெறிக்கம் அடிமைப்பட்டு உங்கள் மனம் போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். அழைத்தவரை மறந்துட்டீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை எதற்காக அழைத்தார்? இறை அரசை கட்டி எழுப்புவதற்காக அழைத்தார். எங்கேருந்து வந்தீங்க? எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து வந்தீங்க? உங்கள் பேக்ரவுண்ட் என்ன? உங்கள் கடந்த கால வாழ்க்கை என்ன என்கிற எல்லாவற்றையும் மறந்துட்டு உங்கள் மனம் போல உடலுக்கும் உலகத்துக்கும் பசாசுக்கும் உடைய செய்து கொண்டு இருக்கிறீர்கள். மனமாறுங்க, மனமாறுங்க. இனி காலம் செல்லாது. என்னிடம் வெள்ளியும் கிடையாது, பொண்ணும் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் எனக்கிட்ட இருக்குது என்று சொன்ன பேதுருவின் வழி வந்தவர்களே, இன்றைக்கு நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்க? யாருக்கு ஊழியம் செய்துக்கிட்டு இருக்கிறீங்க? இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்கிற பதவி, பணம், பட்டம், பெயர், புகழ் இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? எப்படி வந்துச்சு? யார் உங்களுக்கு கொடுத்தா? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தார். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தார் என்றால் அதை வைத்துக்கொண்டு நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஹல்லேலூயா. 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 பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை படியுங்க. கட்சி மனப்பான்மைக்கு வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம். மன தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவராக கருதுங்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, கட்சி மனப்பான்மைக்கும் வீண் கூச்சலுக்கும் யாரெல்லாம் அடிமைப்பட்டு கிடக்கிறார்களோ அங்கே பரிசுத்தாவியானவர் இருக்கவே மாட்டாருங்க. இன்னைக்கு எந்த சபையில் கட்சி மனப்பான்மையும் வீண் கூச்சலும் இருக்குதோ, எந்த கிறிஸ்தவ வீட்டில் இந்த ரெண்டும் இருக்குதோ, அங்கே சத்தியம் சத்தியமாக ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்காது. பரிசுத்தாவியானவர் அங்கே இருக்கவே மாட்டார். ஆணவம், அகங்காரம், வெறுப்பு, எரிச்சல், கோபம், தற்பெருமை எங்கெல்லாம் உண்டோ அங்கே கட்சி மனப்பான்மையும் வீண் கூச்சலும் நிச்சயமாக இருக்கும். இன்னைக்கு திருச்சபையை ஆட்டி படைக்கிறது கட்சி மனப்பான்மை. பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட கட்சி? ஜாதி வெறிங்கிற ஒரு கட்சி. மேல் சாதி, கீழ் சாதி, நடுச்சாதி. ஒரே ஊரில் மேல் சாதிக்கு ஒரு கோவில், கீழ் சாதிக்கு ஒரு கோவில். ஒரே ஊரில் மேல் சாதிக்காரருக்கு ஒரு கல்லறை தோட்டம், கீழ் சாதிக்காரருக்கு ஒரு கல்லறை தோட்டம். உண்டா இல்லையா? எப்படிப்பட்ட சாட்சிய வாழ்க்கை நம்ம வாழ்கிறோம்? சிந்திச்சு பாருங்க. நம்ம எல்லோரும் கிறிஸ்தவங்க. இந்த கட்சி மனப்பான்மை ஏன் வந்துச்சு? ஏன்? நெஞ்சிலே செருக்குற்ற காரணத்தினால, நெஞ்சிலே அகங்காரமும் ஆணவமும் வந்த காரணத்தினால இப்படிப்பட்ட பிரிவுகள் வந்து கிடக்குது. ஆக கிறிஸ்தவர்களே, இறை ஊழியர்களே, இன்றைக்கு நீங்கள் இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்குள்ளே கட்சி மனப்பான்மை இருக்கவே கூடாது. பிரியமானவர்களே, வீண் கூச்சல் மீன் சந்தைக்கு போனால் தான் கேட்கும். மீன் சந்தைக்காரரை போல் சத்தம் போடுறத பாரு அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ நீங்கள் இந்த வீண் கூச்சலை கேட்கணும்னாக்கும் எங்கே போகணும் தெரியுமா? பங்கு பேரவைக்கு போங்க. அங்கே போய் பாருங்கள். அங்கே போடுற சத்தம், அங்கே போடுற கூச்சல் பயங்கரமான சத்தமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு முறை நான் பங்கு பேரவைக்கு போயிருந்தேன். அங்கே பார்த்தா சண்டையும் கூச்சலும், புத்தகங்களை எறிகிறதும், நாற்காலியை தூக்கி எறிகிறதும், பார்லிமெண்ட்லாம் பிச்சை எடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்துச்சு. சரி, அது பங்கு பேரவை கூட்டம் முடிஞ்சதும் வெளியில் வரும்பொழுது அந்த பங்கு பேரவையிலே ஒரு முக்கியமான நபர்கிட்ட நான் அப்படி கேட்டேன், ஏப்பா நீங்கள் ஏன் இப்படி சத்தம் போட்டீங்க? ஏன் இந்த புத்தகத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிங்க அப்படின்னு கேட்டேன். சிஸ்டர், அது ஒன்றும் இல்லை சிஸ்டர், பாதி நேரம் நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன். அங்கே என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியாது. எல்லாரும் கத்தும் போது தான் நான் விழித்தேன். சரி, எல்லாரும் கத்தும் போது நம்ம கத்தாமல் இருந்தாக்கும் நம்மளை ஒரு வயலும் மதிக்க மாட்டான்னு சொல்லிட்டு உச்ச தொனியில் விட்டேன் பாருங்க. இஷ்டம் போல் கத்துனேன். எதுக்கு கத்துனேன்னு எனக்கே தெரியாது. அதோடு மட்டும் புத்தகத்தை தூக்கி எறிஞ்சேன். அப்போ தான் எல்லாரும் பார்த்தோம், அடே பெரிய ஆள் இருக்கிறான்டா அப்படின்னு அப்படி கண்ணை சுற்றி பார்த்தாங்க. அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. என்னை எல்லோரும் மதிக்கிறாங்க சிஸ்டர். பாருங்கள் பிரியமானவர்களே, பாருங்கள் உலகம் எங்கே போய்கிட்டு இருக்குன்னு.
ஒரு சத்தியத்தை அறிஞ்சுக்கிறோங்க. எங்கெல்லாம் கட்சி மனப்பான்மையும் வீண் கூச்சலும் இருக்குதோ அங்கே அழிவு சத்தியம். அந்த திருச்சபை வளரவே வளராது. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் முக்கியமாக திருச்சபையில் அடிதடி சண்டை நடக்குது. நம்ம எப்படி சாட்சிய வாழ்க்கை வாழ முடியும்? எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மக்கள் அறிந்து கொள்வார்கள்? பிரியமானவர்களே, இன்று நீங்கள் இந்த இறைச்செய்தியை கேட்கிறீர்கள் என்றால் மனம் மாறுங்கள். எதற்காக வீண் கூச்சலும் சண்டையும் கட்சி மனப்பான்மையும் வருது தெரியுமா? நான் யார் தெரியுமா? என் அப்பா அம்மா யாருன்னு தெரியுமா? என்னுடைய சொத்து என்னன்னு தெரியுமா? மேட்டிமை. இருதயத்தில் மேட்டிமை இருக்கும் பொழுது, அகங்காரம் இருக்கும் பொழுது அடுத்தவங்களை உங்களால் மதிக்க முடியாதுங்க. இன்னைக்கு இறை வார்த்தை என்ன சொல்லுது? பிறரை உங்களை விட உயர்வாக மதியுங்க. என்ன செய்யணுமா? மற்றவங்களை உங்களை விட அதிகமாக நீங்கள் மதிச்சிங்கனாக்கா அங்கே சண்டையும் கூச்சலும் இருக்குமா? கட்சி மனப்பான்மை இருக்குமா? இது இல்லைங்க. நம்மள்கிட்ட என்ன இல்லை தாட்சி இல்லை. மற்றவங்களை மதிக்கணும். அவங்களும் ஆண்டவருடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்காங்க. அவர்களுக்குள்ளும் ஆண்டவருடைய ஆவி இருக்குது. ஆகவே நான் அவர்களை மதித்தே ஆக வேண்டும். ஆக பிரியமானவர்களே, நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்றால் மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருங்க. கடந்த காலத்தில் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தீங்கிறத ஒரு நாளும் மறக்கக்கூடாது. இன்றைக்கு உங்களுக்கு வாழ்வு வந்துருச்சுங்கிறதுக்காக இஷ்டம் போல கத்தக்கூடாது. வீண் கூச்சல் போடக்கூடாது. சண்டை சச்சரவு போடக்கூடாது. நீங்கள் சண்டை சச்சரவு போட்டு வீண் கூச்சல் போட்டிங்கனாக்கா யாருக்கு அவமானம் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அவமானம். ரோட்டில் போகிறவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? அவங்களாம் கிறிஸ்தவங்களாம் அடிச்சுட்டு கிடக்குறாங்க பாருங்க, அவங்களாம் கிறிஸ்தவங்களாம் குடிச்சிட்டு உளறிட்டு கிடக்குறான் பாருங்க, அப்படி தானே சொல்லுவாங்க. ஆக பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாம மகிமை அடைய கட்சி மனப்பான்மையும் வீண் கூச்சலும் உங்கள்கிட்ட இருக்கவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். மற்றவர்களை உங்களை விட உயர்வாக மதியுங்கள். அப்பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களிலே தங்கும். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவதாக, மனத்தாழ்மை உள்ளவர்கள் தேவ சித்தம் செய்வார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7-11 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்க. மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்பதற்காக வந்த இயேசு கிறிஸ்து தன்னை முற்றிலுமாக வெறுமையாக்கி மாட்டுத் தொழுவத்தில் மனிதனாக பிறந்தார். சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தன்னை தாழ்த்தி கொண்டார். தந்தையின் சித்தத்தை செய்வதிலேயே அவர் கண்ணும் கருத்துமாக இருந்தார். சிலுவையிலே தந்தையின் சித்தத்தை அவர் செய்து முடித்தார். தந்தை கடவுள் அவரை அதிகமாக உயர்த்தி எல்லா பெயருக்கும் மேலான ஒரு பெயரை கொடுத்தார். என்ன அந்த பெயர்? தந்தை கொடுத்த பெயர் என்ன? இயேசு என்னும் பெயர். ஹல்லேலூயா. என்ன பெயரை கொடுத்தாரு? இயேசு என்னும் பெயர். இயேசு என்னும் பெயரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்தார். பிரியமானவர்களே, விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் எல்லோரும் மண்டியிட்டு ஆராதிக்கும் நாமம் இயேசு என்ன நாமம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் இருந்த மனப்பான்மை உங்களிலும் இருக்கணும். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட மனப்பான்மை? உங்களை முழுவதுமாக வெறுமையாக்குங்க. இயேசு கிறிஸ்து தானே செஞ்சாரு. முழுவதுமாக சிலுவையிலே வெறுமையாக்கினார். முழுவதுமாக வெறுமையாக்குங்க. மனத்தாட்சி உள்ளவர்களாக இருங்கள். அதிமிக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றுங்க. ஏராளம் ஆத்துமாக்களை அறுவடை செய்யுங்க. மக்களுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழுங்க. தேவ சித்தம் செய்வதிலேயே கண்ணும் கருத்துமாக இருங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, சில மாதங்களுக்கு முன்னால் பாம்பேயிலேருந்து எனக்கு ஒரு அழைப்புதல் வந்துச்சு. பெரிய ஒரு கன்வென்ஷன் சிஸ்டர். அந்த கன்வென்ஷனில் நீங்கள் போதிக்கணும், மக்கள் நீங்கள் வரணும்னு சொல்லி விரும்புகிறாங்க, நீங்கள் கட்டாயம் வரணும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அந்த கன்வென்ஷனை ஏற்பாடு செய்தவர் என்கிட்ட சொன்னார். எனக்கு நல்ல ஆசை. பரவாயில்ல, கன்வென்ஷனில் போய் பேசினாக்கும் ஏராள மக்கள் வருவாங்க, ஏராளமான மக்களுக்கு இறைவார்த்தையை சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஆசை என் உள்ளத்துக்குள்ளே வந்துருச்சு. அப்போது நான் என்ன சொன்னேன்? எஸ், நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் வர்றேன்னு சொன்ன பிறகு என் இதயம் பாரமாயிருச்சு. ஏன் பாரமாச்சு? என் தகப்பனுக்கிட்ட நான் கேட்கல. நான் போகட்டுமா போக வேண்டாமான்னு கேட்கல. தேவ சித்தத்தை நான் அறியலை. என்ன செஞ்சு போய் மண்டிட்டேன். தகப்பனே, இயேசுவே,
பாம்பேயில் ஒரு கன்வென்ஷனா, நீர் அனுமதிச்சா நான் போவேன் ஆண்டவரே, நான் போய் உன் வார்த்தையை நான் சொல்லி கொடுப்பேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ண பொழுது எனக்கு ஒரு காட்சியில் அவர் திட்டமும் தெளிவுமாக விளக்கி சொன்னார். நீ பாம்பேக்கு போக வேண்டிய தேவையில்லை, நீ போக வேண்டாம், அந்த இடத்துல நான் வேறொரு ஆளை ஏற்பாடு செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். பிரைஸ் லார்ட். Praise the Lord. மிகுந்த தாட்சியோடு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்தேன். ஃபோனை எடுத்தேன். அந்த கன்வென்ஷன் ஏற்பாடு செய்திருக்கிற சகோதரனை கூப்பிட்டு, தம்பி என்னால் வர முடியாது, வேற ஆளை பார்த்து நீங்கள் கன்வென்ஷன் நடத்துங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொன்னேன். பிரைஸ் லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, நீங்கள் என்ன செய்தாலும், ஊழியத்திற்கு போக வேண்டியதாக இருந்தாலும், பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய ஏற்பாடு செய்ய வேண்டியது இருந்தாலும் சரி, தொழில் ஆரம்பித்தாலும் சரி, வண்டி வாங்கினாலும் சரி, நீங்கள் எதை செய்தாலும் எங்கு சென்றாலும் இது தேவனுடைய சித்தமா என்று தேர்ந்து தெளிந்து செய்யுங்க. அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும், ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் கூடவே இருக்கும். நீங்கள் மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருந்தாக்கும் என்ன செய்வீங்க? தேவ சித்தத்தை மாத்திரம் செய்வீங்க. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. லூக்கா 1ஆம் அதிகாரம் 35 38 வரை உள்ள வசனங்களை படியுங்க. வானதூதர் அவரிடம், தூய ஆவி உன்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும், ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, மரியாள் மனத்தாழ்மை உள்ளவராக இருந்ததை கண்ட தந்தை கடவுள் மீட்பருக்கு தாயாக தேர்ந்தெடுத்தார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. வானதூதரின் வாழ்த்துதலை கேட்ட மரியாள், நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்த அந்த வேளையிலே வார்த்தை மனு உருவானார். Praise the Lord. Praise the Lord. தந்தையின் சித்தத்தை செய்வதிலேயே மரியாள் கண்ணும் கருத்துமாக இருந்தார். பிரியமானவர்களே, கவனிங்க, ஆண்டவர் உங்களை வைத்தும் பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வேண்டும் என்பது அவருக்கு சித்தமாக இருந்தால், நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க, பட்டம், பதவி, பெயர், புகழ், வாழ்க்கை வசதிகள் உங்களிடம் உண்டா என்று அவர் கேட்க மாட்டார். என்ன கேட்பார்? மனத்தாட்சி உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? மன தூய்மை உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? தேவ சித்தத்தை நிறைவேற்ற வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறீர்களா என்று மாத்திரம் பார்ப்பார். ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. உள்ளத்தின் ஆழத்தை உற்று நோக்கிற தேவன் நெஞ்சிலே செருக்குற்றவர்களை அவர் சிதறடிப்பார். கடவுளுக்கு அஞ்சி இருப்பவர்களையும் மனத்தாட்சி உள்ளவர்களாக இருப்பவர்களையும் அவர் உயர்த்துவார், அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய இரக்கத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டாக்கும் என்ன செய்யணும்? மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருங்கள். ஹல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, மரியாள் மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருந்ததனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். Praise the Lord. Praise the Lord. மரியாள் இறை வார்த்தையை உதரத்திலே தாங்கி உலகத்திற்கு இயேசு கிறிஸ்துவை ஈன்றெடுத்து கொடுத்தது போல இறை வார்த்தையை உள்ளத்திலே சுமந்து இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு ஈன்றெடுத்து கொடுக்க, பிரியமானவர்களே, இறை வார்த்தையை இரவும் பகலும் வாசித்து தியானித்து அதை வாழ்வாக்குங்கள். Praise the Lord. Praise the Lord. அத்திமிக வல்லமையோடு இறை வார்த்தையை பறைசாற்றுங்கள். அப்பொழுது இறை வார்த்தையை கேட்கிற மக்களும் மனமாறி, உள்ளம் குத்தப்பட்டவர்களாக மனமாறி அவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களுடைய இருதயத்திலும் இயேசு பிறப்பார். ஹல்லேலூயா. Hallelujah. புரியுதா சொல்றது? புரியுது. மரியாள் இறை வார்த்தையை உதரத்தில் சுமந்து உலகத்துக்கு ஈன்றெடுத்து கொடுத்தாங்க.
நீங்களும் நானும் உள்ளத்தில் சுமந்து உலகத்துக்கு ஈன்றெடுத்து கொடுப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அப்படியாக நாம் செய்யும் பொழுது ஏராளம் மக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவரை ஆண்டவர் மீட்பருமாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வார்கள். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, கூட்டத்தில் இருந்த ஒரு பெண் உமை கருத்தாங்கி பாலூட்டிய தாய் பேறு பெற்றவள் என்று சொன்னார். அதற்கு இயேசு என்ன சொன்னார் என்று பாருங்கள். இறை வார்த்தையை கேட்டு அதை கடைப்பிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர். ஹல்லேலூயா. Hallelujah. உமை கருத்தாங்கி பாலூட்டிய தாய் பேறு பெற்றவள் என்று சொன்ன மகளுக்கு இயேசு சொன்ன பதில் என்னங்க? இறை வார்த்தையை கேட்டு அதை கடைப்பிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர். ஹல்லேலூயா. Hallelujah. மரியாள் பேறு பெற்றவங்க தாங்க. மரியாள் பேறு பெற்றவள் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லலை. ஆனால் இறை வார்த்தையை கேட்டு அதை கடைப்பிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றவர். Praise the Lord. Praise the Lord. நீங்கள் இன்னும் அதிகம் பேறு பெற்றவர்களாக இருக்க ஆசைப்படுறீங்களா? ஆமாம். இறை வார்த்தையை இரவும் பகலும் வாசித்து தியானித்து அதை வாழ்வாக்குங்கள். அதிமிக வல்லமையோடு பறைசாற்றுங்கள். மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருங்கள். வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இறை வார்த்தையை அறிவீங்க. ஹல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, வாழ்வு தருவது இறை வார்த்தை. பூரண விடுதலையை தருவது இறை வார்த்தை. பூரண சுகத்தை தருவது இறை வார்த்தை. உங்கள் பாதைக்கு வெளிச்சமாக இருப்பது இறை வார்த்தை. நித்திய பேரின்ப வீட்டிற்கு இட்டு செல்வது இறை வார்த்தை. ஆக பிரியமானவர்களே, இறை வார்த்தையான இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுங்க. நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிறேன். என் வழியாக அல்லாமல் ஒருவனும் பரலோகம் செல்லவே முடியாது. என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று சொல்கிற இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுங்க. எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்னு சொல்லிட்டு ஏராளமான நேரங்களை வீணாக்குற மக்களே, இயேசுவை பற்றி கொள்ளுங்க. அவரை உறுதியாக பற்றி கொள்ளும் பொழுது, வார்த்தையான இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளும் பொழுது உங்களுக்கு வாழ்வு கிடைக்கும், நிலை வாழ்வு கிடைக்கும். ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. நான்காவதாக, மனத்தாழ்மை உள்ளவர்கள் தங்கள் தவறுகளை ஏற்றுக்கொண்டு மனம் மாறுவார்கள். Praise the Lord. Praise the Lord. என்ன செய்வாங்களா? மனத்தாழ்மை உள்ளவங்க தங்க தவறுகளை ஏற்றுக்கொண்டு மனம் மாறுவார்கள். Praise the Lord. Praise the Lord. மீகா 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை படிங்க. ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கின்றாரே. நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாட்சியோடு நடந்து கொள்வதை தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்றார்? Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மள்கிட்ட என்ன கேட்குறாருனாக்கா, நீங்கள் நேர்மை உள்ளவங்களா இருங்க, இரக்கம் உள்ளவர்களா இருங்க, மனத்தாட்சி உள்ளவர்களாக இருங்க. இதைத்தாங்க அவர் எதிர்பார்க்கிறாரு. வேறு எதையுமே அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கலை. நீங்கள் காவி உடுத்தி மாலை போட்டு பல மைல் தூரம் பாத யாத்திரை வரணும், மிருக பலி ஒப்பு கொடுக்கணும், காணிக்கைகளை செலுத்தணும் என்று அவர் விரும்புகிறதே கிடையாது. அமாவாசை பௌர்ணமி கொண்டாட்டங்களை அவர் அருவருக்கிறாருங்க. எதை அவர் விரும்புகிறானாக்கா, நேர்மை உள்ளவங்களா இருங்க, முன்னால் ஒன்று பின்னால் ஒன்று பேசாதீங்க, இரக்கம் உள்ளவங்களா இருங்க, இருதயத்தில் ஈரம் உள்ளவங்களா இருங்க. உங்களை பார்த்து யாராவது கை நீட்டிட்டா நீங்கள் என்ன செய்யணும்? மறுபக்கம் திரும்பிக்கிறணும். என்ன செய்யணும்? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. மறுபக்கம் திரும்பிக்கிறணும். உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை எடுத்து கொடுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. அப்போ ஆண்டோடைய ஆசீர்வாதமாக இருக்கும். பிரியமானவர்கள், உங்கள்கிட்ட கை நீட்டுறவங்க ஒருவேளை இயேசுவாக இருந்தால் நீங்கள் கொடுக்காம இருந்தாக்கா, அப்புறம் ஐயோ இயேசு வந்தார் நான் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கலாயிப்பீங்க. அப்படி தானே? அது பிரியமானவர்களே, உங்கள்கிட்ட யாரெல்லாம் கை நீட்டுறாங்களோ, ஐயா அம்மா அப்படின்னு சொல்கிறாங்களோ, ஏதாவது ஒன்றை எடுத்து கொடுங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ எடுத்து கொடுங்க, இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. Praise the Lord. Praise the Lord. ஒரு முறை ட்ரெயினில் நான் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு தாயும் தகப்பனும் 3 பிள்ளைங்க ட்ரெயினில் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பாவப்பட்ட ஒரு அம்மா, வயசான ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு கண்ணும் தெரியலை. தடை வந்து ஐயா கண்ணு தெரியலையா, ஐயா 80 வயசு இருக்கும். அப்போது இந்த ஆள் டக்குன்னு இந்த பக்கம் திரும்பிக்கிட்டார். இந்த அம்மா விட்ட பாடலை, ஐயா
கொஞ்சம் திரும்பி பாறையா, ஐயா திரும்பி பாறையான். அந்த ஆள் அப்படியும் திரும்பி பார்க்கல. திரும்பவும் இந்த அம்மா கேட்குது. அவர் திரும்பி பார்த்து பா சில்லறை இல்லை அப்படின்னு சொன்னார். அந்த அம்மா போயிடுச்சு. அதுக்கு அடுத்து ஒரு ஆள் ஸ்வீட் விற்றுக்கிட்டு வர்றார் ட்ரெயினில். இந்த பிள்ளை அப்பா ஸ்வீட்டை வாங்கி கொடுக்குறாரு. அது கொஞ்சம் நேரம் சென்ற பிறகு ஒரு ஆள் வடை விற்றுக்கிட்டு வர்றாரு. இன்னொரு பிள்ளை அப்பா வடை வாங்கி கொடுக்குறாரு. அதுக்கடுத்து இன்னொரு ஆள் பிஸ்கட் விற்றுக்கிட்டு வந்தார். அப்பா பிஸ்கட் வாங்கி என்னென்ன கேட்டாங்களோ அத்தனையும் இவர் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு 10 ரூபா காசு எடுத்து அந்த அம்மா கொடுத்தாக்கும் அந்த அம்மா மனசாந்தியோடு போயிருக்குமா, இல்லை வருத்தத்தோடு போயிருக்குமா? நல்ல மகிழ்ச்சியோடு போயிருக்கும். அப்படி தானே? அந்த அம்மா ஆசீர்வதிச்சுட்டு போயிருக்கோம், நீயும் உன் பிள்ளைகளும் நல்லா இருன்னு சொல்லிட்டு. இப்போ எப்படி போயிருக்கோம்? ஐயோ ஒரு 10 பைசா கொடுக்கலையே இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு போயிருக்கோம். அப்படி தானே? அது பிரியமானவர்களே, யார் உங்கள்கிட்ட கை நீட்டிட்டாங்களோ நீங்கள் இரக்கம் உள்ளவங்களாக இருங்க. இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம இரக்கம் பெறணும்னு விரும்புகிறோம். அப்படி தானே? ஆண்டவரே என் பிள்ளைய ஆசீர்வாதம் அப்பா, இறக்க வேணும். ஆண்டவரே நான் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறேன், அது எல்லாம் முடியணும் ஆண்டவரே, இறக்க வேணும்னு கேட்குறோம். அதே நேரத்தில் நான் வியாதியாக இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை சுகப்படுத்து, என் மேலே இறக்கமாயிரும், என் மேலே தயவாயிரும், என் மனைவி மேலே இறக்கமாயிரும், என் பிள்ளைய மேலே இறக்கமாயிரும், அவன் பரீட்சையில் பாஸ் பண்ணணும், இந்த வேலை கிடைக்கணும், அந்த வேலை கிடைக்கணும், இறக்கமாயிரும் ஆண்டவரே, இறக்கமாயிரும். உனக்கு எப்படி இறக்கமாக இருப்பார் ஆண்டவர்? நீ தான் உன் பையிலேருந்து 10 பைசா எடுத்து வெளியில் கொடுக்க மாட்டேங்கிறே. நீ இரக்கம் பெற விரும்பினால் இரக்கம் உள்ளவர்களாக இருங்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே, 16 வயது நிரம்பிய உசியா யூதாவின் அரசனாக தேர்ந்தெடுக்கப்பட்டான். ஹல்லேலூயா. Hallelujah. அவனுடைய தந்தை அமத்சியாவை போலவே இறை பற்று உள்ளவனாகவும் தாட்சி உள்ளவனாகவும் கட்டளைகளை கடைப்பிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து வந்தான். ஆண்டவரும் அவரை அதிகமாக ஆசீர்வதித்து அவர் செய்த எல்லாவற்றிலும் வெற்றிக்கு மேலே வெற்றி கொடுத்தார். அவனுடைய புகழ் நாடு முழுசும் பரவி போச்சு. இப்போ வாசிங்க பார்க்கலாம். 2 குறிப்பேடு 26 16 20 வரை உள்ள வசனங்களை படியுங்க. உசியா வலிமை மிக்கவன் ஆனபோது தான் அழிவுறும் அளவுக்கு ஆணவம் கொண்டான். தன் கடவுளாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் தூப பீடத்தின் மேல் தானே தூபம் காட்ட ஆண்டவரின் இல்லத்தில் நுழைந்தான். ஆனால் குரு அசரியாவும் அவருடன் ஆண்டவரின் 80 வலிமைமிகு குருக்களும் தொடர்ந்து சென்றனர். அவர்கள் அரசன் உசியாவை தடுத்து நிறுத்தி அவரிடம், ஓ உசியா, ஆண்டவருக்கு தூபம் காட்டுவது உமது வேலையன்று. தூபம் காட்டுவதற்கென திருநிலைப்படுத்தப்பட்டவரும் ஆரோனின் புதல்வருமான குருக்களுக்கே உரிய பணி அது. ஆதலால் திருத்தலத்தை விட்டு வெளியே செல்லும். நீர் செய்வது தவறு. நீர் கடவுளாகிய ஆண்டவரால் மேன்மை பெற மாட்டீர் என்றனர். அப்பொழுது உசியா சினமுற்றான். இவ்வாறு அவன் தூப கலசத்தை கையில் பிடித்து கொண்டே குருக்கள் மேல் கோபமுற்ற போது அவர்களுக்கு முன்பாக ஆண்டவரின் இல்லத்தில் தூப பீடத்திற்கு அருகில் அவன் நெற்றியில் தொழுநோய் கண்டது. தலைமை குருவான அசரியாவும் மற்ற எல்லா குருக்களும் அவன் நெற்றியில் தொழுநோய் பற்றி இருப்பதை கண்டனர். உடனே அவர்கள் அவனை அங்கிருந்து வெளியேற்ற முனைந்தனர். உசியாவும் ஆண்டவர் தன்னை தண்டித்ததால் உடனே வெளியேறினான். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே கவனிங்க. உசியா வலிமை மிக்கவன் ஆன பொழுது அவன் அழிவுறும் அளவுக்கு ஆணவம் கொண்டான். பார்த்தீங்களா? எவ்வளோ தாழ்ச்சியோடு இருந்த மகன், கடவுளை ரொம்ப புகழ்ந்த மகன், கடவுளுக்காகவே வாழ்ந்த மகன், அவன் வலிமை மிக்கவன் ஆன பொழுது அவன் அழிவுறும் அளவுக்கு ஆணவம் கொண்டான். ஆண்டவருடைய கோவிலில் போய் ஆண்டவருக்கு தூபம் காட்ட அவன் முயற்சி செய்கிறான். இந்த தூபம் காட்டுற பணி குருக்களுக்கு உரியது. அப்போ குருக்கள் ஓடி இந்த ராஜா கிட்ட சொல்கிறாங்க, அரசே, இது உம்முடைய பணி அல்ல, இது குருக்களுடைய பணி, இதை நீர் செய்யக்கூடாது என்று சொல்லும் பொழுது அந்த அரசனால் அவனுடைய தவற்றை உணர முடியவில்லை. காரணம் என்ன? அவன் ஆணவக்காரனாக இருந்தான். அவனுடைய அகக்கண்கள் ஆணவத்தால் மூடியிருந்தது.
Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, அவன் பயங்கர கோபப்படுறான். யார் மேலே? குருக்கள் மேலே கோபப்படுறான். அந்த நேரத்தில் ஆண்டவர் அவனை தொட்டார். நெஞ்சிலே செருக்குற்றோரை சிதறடிக்கிற ஆண்டவர் அவனை தொட்டார். பிரியமானவர்களே, அவனுடைய நெத்தியில் தொழுநோய் வரவே அவன் வெளியேற்றப்பட்டான். வாழ்நாள் முழுசும் தனிமையாக இருந்து அவன் மறிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு முன்னால் அச்ச நடுக்கத்தோடு நம்ம நடக்கலைனாக்கும் அகந்த நமக்குள்ளே வந்துடும். மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும். உங்கள் குற்றம் உங்களுக்கு சுற்றி காட்டப்படும் பொழுது அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அழிவுக்கு முன்னால் வர்றது அகந்தேங்க. அது பிரியமானவர்களே, ஒரு நாளும் செருக்குற்ற வாழ்க்கை, ஆணவமான வாழ்க்கை, அகங்காரமான வாழ்க்கை வாழவே வாழாதீங்க. எப்பொழுதும் தாழ்ச்சியோடு இருக்கணும். நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா என்று மாத்திரம் நினைக்காதீங்க. பிரியமானவர்களே, பணம், பட்டம், பதவி, பெயர், புகழ், வாழ்க்கை, வசதிகள், பாராட்டுக்கள் வந்து குவியும் பொழுது உங்களை ஆபத்து நெருங்கி விட்டது என்று நினைத்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. காரணம் என்ன? உடனே அகங்காரம் வரும். இந்த உசியா வலிமை மிக்கவன் ஆன பொழுது அவன் ஆணவம் மிக்கவன் ஆனான். அவனுடைய ஆணவமே, அவனுடைய அகங்காரமே அவன் அழிந்து போவதற்கு காரணமாக இருந்தது. அது பிரியமானவர்களே, வாழ்க்கையிலே நீங்கள் உயர்ந்து 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 போகும் பொழுது என்ன வரும்? ஆணவம் வரும், அகங்காரம் வரும், அகந்த வரும். ஆகவே தான் பணமும் பட்டமும் பதவியும் பெயரும் புகழும் உங்கள்கிட்ட வரும்பொழுது, எல்லாரும் உங்களை பாராட்டும் பொழுது அகந்த வந்துடும். ஆகவே ஆபத்து நெருங்கிருச்சின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கிட்டு ஆண்டவர் பாதத்தில் விழுந்துடணும். உதாரணமாக எடுத்துக்கிறோங்க, உங்கள்கிட்ட வந்து ஒரு கரெக்ஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் செய்தது தப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாவத்தை வெளிப்படுத்துகிறாங்க. நீங்கள் இப்படி செய்திருக்கக்கூடாது, நீங்கள் உங்கள் மனைவியை அடிச்சிருக்கக்கூடாது, நீங்கள் திருடி இருக்கக்கூடாது, அந்த இடத்துல இப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு கரெக்ஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் தாழ்மை உள்ளவங்களாக இருந்தீங்கனாக்கும் என்ன சொல்லுவீங்க? நன்றிங்க, ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. உங்கள் உள்ளத்தில் அகங்காரம் இருந்தாக்கும் என்ன சொல்லுவீங்க? உன் சோழியை பார்த்துட்டு போ, விட்டனா 4 பலும் கொட்டும் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி தானே? இதுக்கு பேர் தான் அகங்காரம், இதுக்கு பேர் தான் ஆணவம். அது பிரியமானவர்களே, ஆணவம் மிக்கவர்களாக இருக்காதீங்க. நீங்களே உங்களை பரிசோதித்து பாருங்கள். நீங்கள் தாழ்மை உள்ளவங்களாக இருக்கிறீங்களா? யாராவது ஒரு சொல்லு உங்கள் வீட்டில் சொல்லிட்டீங்கன்னாக்கா எனக்கு தெரியும் உன் சோழியை பாரு அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்படின்னா ஆணவம் இருக்குது, அகங்காரம் இருக்குது. யாரோ உங்கள் அப்பாவோ அம்மாவோ ஒரு கரெக்ஷன் கொடுக்குறாங்க, என்ன இப்படி தூங்கிக்கிட்டு கிடக்குற, எழுந்துரு அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்மா நான் தூங்கிட்டேம்மா, சாரிம்மா அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்குள்ளே தாட்சி இருக்குது, மனத்தாட்சி உடையவர்களாக இருக்கிறீங்க. நான் தூங்குனா உனக்கு என்ன, உன் ஜோலியை பார்த்துட்டு போ, எனக்கு எப்போ எந்திரிக்கிறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஆணவம், அகங்காரம். பிரைஸ் தி லார்ட். ஆக நீங்கள் கடவுளுடைய பிள்ளையாக இருக்க விரும்புகிறீங்களா, சாத்தானுடைய பிள்ளையாக இருக்க விரும்புகிறீங்களா, தாட்சி உள்ள பிள்ளையாக இருக்க விரும்புகிறீங்களா, அகங்காரம் உள்ள பிள்ளையாக இருக்க விரும்புகிறீங்களா? அகங்காரத்தினால தான் லூசிபேர் கீழே விழுந்தான், அப்படிதானே? விழுந்தானா இல்லையா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, தாட்சி உள்ள பிள்ளைகளாக இருங்க. நடந்த ஒரு நிகழ்வு சொல்கிறேன். வாலிப பெண் ஒருத்தி என்கிட்ட ஜெப உதவிக்காக கடந்து வந்தாள். அந்த மகள்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு கொடுத்தார். இந்த மகள் போகிற போக்கு சரியில்லை, இந்த மகள் ஒரு பையனோட தொடர்பாக இருக்கிறா, இவள் அவமானப்பட்டு நிற்க போகிறா அப்படிங்கிற செய்தி காட்சி வழியாக ஆண்டவர் எனக்கு திட்டமும் தெளிவுமாக வெளிப்படுத்தினார். அப்போது நான் அந்த பெண்ணுக்கிட்ட சொன்னேன், பெண்ணே நீ லவ் பண்ணுற பையன் உன்னை ஏமாற்றிட்டு போக போகிறான், நீ அவனை விட்டு விலகு, இது சரியில்லை அப்படின்னு சொல்லி சில அறிவுரைகளை சொல்லி நான் அனுப்பி வச்சேன். அடுத்த நாள் காலையில் பார்த்தாக்கும் இந்த பெண்ணு அவங்க அம்மா அப்பா எல்லோரும் வந்து நிற்கிறாங்க. அப்போது அவங்க என்னை பார்த்தோன்னே, நீங்கள் தான் எங்கள் பெண்ணுக்கு நேற்று அறிவுரை சொல்லி அனுப்புனீங்களா அப்படின்னு அவங்க அப்பா கேட்டார். ஆமாம் நான் தான் அப்படின்னு சொன்னேன். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா சிஸ்டர்? நான் எப்படிப்பட்டவேன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் என்ன வேலை செய்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா? என் சம்பளம் என்னன்னு தெரியுமா? நாங்கள் எப்படி எங்கள் பிள்ளைங்களை வளர்க்குறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? எங்கள் பிள்ளைங்க கிழிச்ச கோட்டை தாண்டாதுங்க சிஸ்டர், அப்படிப்பட்ட பிள்ளைங்களை நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன வார்த்தை சொல்லி அனுப்பியிருக்கிறீங்க, ஒழுங்காக இருந்துக்கிறோங்க, எனக்கு கோவம் தான் உனக்கு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தடவடன்னு போயிட்டார். அப்போது எல்லாருமே போயிட்டாங்க. நான் சொன்னேன், தேவனே நீ எதை சொல்ல சொன்னீரோ அதை நான் சொல்லியிருக்கிறேன், நன்றி அப்பா அப்படின்னு சொல்லி நான் போயிட்டேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு போயிட்டேன். பிரியமானவர்களே, 6 மாதம் ஆச்சு.
ஒரு நாள் அதிகாலையில் இந்த பெண்ணும் தாயும் கான்வெண்ட் வாசலில் வந்து நிற்கிறாங்க. நான் மறந்துட்டேன். அப்போ இந்த அம்மா சிஸ்டர் எங்களை ஞாபகம் இருக்குதா, நாங்கள் வந்தோமே. எஸ் சிஸ்டர், இந்த சீக்ரெட் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், கடவுள் உங்களுக்கு மட்டும்தான் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்டேன். என் மக 5 மாத கர்ப்பிணியாக இருக்கிறா, அதனால் ஏதாவது கொடுத்து அதை வெளியாக்கிருங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நான் சொன்னேன், இங்கே பாருங்கள், அந்த மாதிரி செய்யக்கூடாது, கொலை செய்யக்கூடாது. எந்த பையனோட இந்த பெண்ணு தொடர்பாக இருந்தாலோ அந்த பையனை தேடி கண்டுபிடிச்சி திருமணம் செய்து வைங்க அப்படின்னு சொன்னேன். அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா, அவனுடைய குடும்பத்துக்கும் எங்களுடைய குடும்பத்துக்கும் ஏணி வச்சாலும் எட்டாவது சிஸ்டர்னு சொல்லிட்டு நீ வாடி அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, நீங்கள் நெஞ்சிலே செருக்குற்றவர்களாக இருந்தாக்கும், ஆணவக்காரராக இருந்தாக்கும், அகங்காரர்களாக இருந்தாக்கும், சாத்தானுடைய வலையில் சத்தியமாக விழுவீங்க. ஒரு நாள் நடு ரோட்டில் நிற்பீங்க, 4 பேர் காரி துப்புற மாதிரி நடு ரோட்டில் நிற்பீங்க. இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளை கண்டித்து வளருங்க. உங்கள் பிள்ளைகள் எங்கே இருக்கிறாங்க, எங்கே போகிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். இல்லைனாக்கும் 4 பேருக்கு முன்னால் தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரும். ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே, நாத்தான் இறைவாக்கினர் தாவீதுகிட்ட கடந்து போனார். தாவீதே, நீ பாவம் செய்தாய் என்று சொல்லி சொல்கிறார். தாவீது ராஜாங்க. இந்த ராஜா என்ன செய்கிறாரு, உடனே கீழே விழுகிறார். ஆண்டவருக்கு எதிராக நான் பாவம் செய்துட்டேன், எவ்வளவு மனத்தாட்சி உள்ள மகன் என்று பாருங்க. பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை அறிஞ்சுக்கிறங்க. நீங்கள் மனத்தாட்சி உள்ளவர்களாக இருக்கிறீங்கனாக்கும் உண்மையை உள்ளபடியே ஏற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் பொய்யர்களாக இருக்கிறீங்கனாக்கும் அகங்காரர்கள் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அல்லேலூயா. தாவீது நான் பாவம் செய்துட்டேன்னு சொல்லி கதறான். வாசிங்க கேட்கலாம். திருப்பாடல் 51:1-3 வரை உள்ள வசனங்களை படியுங்க. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, தாவீது ராஜா எப்படி ஜெபிக்கிறான்னு பாருங்க. ஆண்டவரே, என் பாவம் என் கண் முன்னாலே நிற்குது ஆண்டவரே, உமக்கு எதிராக நான் பாவம் செய்துட்டேன் ஆண்டவரே, தூய ஆவியாரை என்னை விட்டு எடுத்து விடாதேயும் ஆண்டவரே, உமது பிரசன்னத்திலிருந்து என்னை தள்ளி விடாதேயும் ஆண்டவரே என்று சொல்லி கதறார். பிரியமானவர்களே, நீங்கள் பாவம் செய்துட்டீங்களா? மனத்தாட்சி உள்ளவர்களாக ஆண்டோடைய பாதத்தில் அமர்ந்து தாவீது கதறத போல கதறுங்க. அப்பா, நான் பாவம் செய்துட்டேனப்பா, ஒரு ஊதாரி மைந்தனை போல நான் திரும்பி வந்திருக்கேன்ப்பா, என்னை மன்னிங்கப்பா, என்னை ஏற்றுக்கிறங்கப்பா என்று சொல்லி நீங்கள் கதறுங்க. நீங்கள் கதறும் பொழுது மனத்தாழ்மையோடு இருக்கிறத பார்க்குற போது உங்கள் குற்றங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்று ஆண்டவர் அறியும் பொழுது உங்களை நிச்சயமாக மன்னிப்பார், பூரண விடுதலையை கொடுப்பார், புதிய இருதயத்தையும் புதிய ஆவியையும் கொடுத்து உங்களை பலப்படுத்துவார், மீண்டும் எடுத்து உபயோகிப்பார். Praise the Lord. Praise the Lord. எசாயா 57:15 வசனத்தை படியுங்க. உயர்ந்தவரும் உன்னதரும் காலம் கடந்து வாழ்பவரும் தூயவர் என்ற பெயரை கொண்டவரும் கூறுவது இதுவே. உயர்ந்த தூய இடத்தில் நான் உறைகின்றேன், நொறுங்கிய நலிந்த நெஞ்சத்தினரோடும் நான் வாழ்கின்றேன். நொறுங்கிய உள்ளத்தினரை ஊக்குவிக்கவும் நலிந்த நெஞ்சத்தினரை திடப்படுத்தவும் நான் குடியிருக்கின்றேன். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, உயர்ந்த தூய இடத்துல குடியிருக்கிற நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறான்னு பாருங்க. நறுங்குண்ட இதயத்தில் நான் வாசம் செய்ய வாஞ்சையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, உள்ளம் உடைபட்டவர்களாக உங்கள் பாவத்தை சொல்லி கதறி அழுது, தெய்வமே என் இதயத்துக்குள்ளே வாங்கப்பா, எனக்கு சுகம் வேணும் ஆண்டவரே, எனக்கு ஆன்ம சுகம் வேணும் ஆண்டவரே என்று சொல்லி கதறி அழுங்க. உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன் சத்தியமாக உங்கள் இருதயத்தில் வந்து உங்களுக்குள்ளே குடியிருப்பார். பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. மனத்தாட்சி உள்ளவர்களாக இருங்க. கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழுங்க. அதற்கு பிறகு அத்திமிக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றுங்க.
ஜெபத்திலும் தபத்திலும் உபவாசத்திலும் வேத வாசிப்பிலும் துதி ஆராதனையும் நிலைத்திருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அவர் பாதத்திலேயே அமருங்கங்க. அவர் பாதத்தில் அமர்ந்து அவரை போற்றி புகழும் பொழுது உங்களால் பாவம் செய்யவே முடியாது. பரிசுத்தம் என்னும் ஆடையையும் மனத்தாட்சி என்னும் ஆடையையும் அணிந்து கொள்ளுங்கள். எப்போதும் ஆண்டுங்க, எப்போதும் நற்செய்தியை பறைசாற்றுங்க. ஆண்டவருக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் பொழுது ஆண்டவர் உங்களை ஏராளம் தாராளம் ஆசீர்வதிப்பார். ஆமென், 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 ஆமென். ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். நன்றி ஆண்டவரே. தகப்பனே, இந்த 1 மணி நேரமாக எங்களோடு இருந்து வேதத்தில் உள்ள ரகசியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி அப்பா. எங்கள் வாழ்நாள் முழுவதும் மனத்தாட்சி உள்ள பிள்ளைகளாக வாழக்கூடிய கிருபையை எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. தேவனே, உமது பிரசனம் எங்கள் கூடவே இருக்கட்டும் சுவாமி. அகங்காரத்திலே வீழ்ந்து போகாதபடி, சாத்தானுடைய கரங்களிலே வீழ்ந்து போகாதபடி, பட்டமும் பதவியும் பெயரும் புகழும் வசதிகளும் வரும்பொழுது உம்மை மறந்து விடாதபடி, கடந்த கால வாழ்க்கையை நாங்கள் மறந்து விடாதபடி, எப்பொழுதும் உம்மோடு இணைந்திருக்கக்கூடிய கிருபையை எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஆமென். Praise the Lord.